ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே இந்த காலை உபவாச கூடுகையை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இணைந்திருக்கிற இணையதளத்தில், மீடியால, எஃபில, யூடியூப்ல இணைந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு இந்த உபவாச கூடுகை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நல்ல தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து இருக்கிற இடத்துல ஒரு மனதோடு நம்ம ஜெபமனும். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை உபவாச கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் அமர்ந்திருக்கிற வீட்டில் எல்லாம் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளையுடைய வீட்டிலையும் உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்களுடைய ஆளுகை கடந்து வரட்டும். ஆவியானவர் அசைவாடுவீராக. இன்றைக்கு இந்த உபவாச ஜப கூடுகையில நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற எல்லா ஜபத்திற்கும் ஆமென்றும் ஆமேன் என்று நீங்க பதில் கொடுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு விண்ணப்பத்தை உம்மிடத்துல வைக்கிறாங்களோ அந்த ஜெபங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் தருவீராக. இந்த நாள் ஜெயமுள்ள நாளாய், வெற்றியுள்ள நாளாய், நல்ல ஒரு மகிழ்ச்சியின் நாளாய் இந்த உபவாச ஜெப கொடுகை மூலமாக நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற நாளாய் மாறட்டும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புற பர்வதமே, உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, உம் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. சொல்லுவோம், மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் சொல்லுவோம், பாடுவோம், ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நீரலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே உம் நீரலில், சொல்லுங்க, நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி 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 நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி சொல்லுவோம், நல்லவரே நல்லவரே உமக்குத்தான். இந்த
காலை வேளையில அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆமாண்டவரே, இந்த அதிகால வேளையில நோக்கி பார்ப்பது எத்தனை ஆனந்தம், எத்தனை மகிழ்ச்சி. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிப்பதில் பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் மூடுவீராக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இன்றைக்கு உம்முடைய அளவில்லாத ஆராதனின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி நான் பாடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாமல் ஆண்டவரை துதித்து நாம் ஆராதிப்போம். தேவன் தாமே பெரிய காரியங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வார். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். என் ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, எங்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சொல்லுங்க. ஓ என் ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சொல்லுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, என்னை என்றும் தாங்குவீங்க. சொல்லுவோம். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. ஓ எபினேசரும் நீங்க தாங்க, தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். சொல்லுவோம். எபினேசரும் நீங்க தாங்க, தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. ஓ இம்மானுவே நீங்க தாங்க, மண்ணில் வந்த
இன்றும் என்றும் பாடுவேங்க. எல்லோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. ஆமென். இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த இன்றும் என்றும் பாடுவேங்க. சொல்லுவோம் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. ஆமென். யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மை பாடிடுவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். எல் ஷடாய், சர்வ வல்ல தேவன். ஆமென். என்னாலும் நம்ம கூட இருக்கிற தேவன். ஓ எல்ரோகி, நம்மை காண்கிற தேவன். எல்லோகிம், என்றும் உள்ள தேவன். ஒரு நாளும் நம்ம விட்டு அவர் விலகாதவர். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடமா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் நேரம் இது. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சொல்லுங்க. இந்த லேசான உபத்திரவம். ஏழு இன எல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஏழு இன எல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறார். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சொல்லுவோம், பாடுவோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நிறுத்தப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நிறுத்தப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகா. சொல்லுங்க சந்தோஷமாய். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம்.
சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென் ஆமென் ஆமென். உபத்திரவம் மன்னவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கவிகூறுவோம். மன்னவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கவிகூறுவோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆமென். சோர்ந்து போவதில்லை இயேசுவே, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த உபத்திரவம், இந்த பாடுகள், இந்த சிறையிருப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதி சீக்கிரத்துல இந்த பாடுகளை எல்லாம் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்து இழந்து போன எல்லா காரியத்திலையும் பலவிதமான ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒருபோது நாம் சோர்ந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தோடு நம்ம ஒரு பழைய பாடல் நம்ம பாட போறோம். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. நிந்தனை போராட்டம் வந்தாலும் நீதியின் தேவன் இம்மட்டும் எங்களை தாங்கினாரே, இனிமேலும் எங்களை தாங்குகிற யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல நாம் எழும்பிடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 40 நாட்கள் நம்முடைய கர்த்தருடைய பாதத்துல அநேக நேரங்களில காத்திருக்கிறோம். கழுகு போல கர்த்தர் உன்னதங்களிலே எழும்ப செய்கிற தேவன். ஆமென். ஜெபத்தோடு பாடுமா? காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் என் இயேசுவை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை நம்புறீங்களா? அவர் நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். சொல்லுங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நிதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னை பறக்க, நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் விசுவாசத்தோடு இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். சொல்லுவோமா? கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல
எழும்பிடுவே காத்திருந்து பலனடைந்து கழுகு பாட எழும்பிடுவே நம்புவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே நம்புவேன், இயேசுவே நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஹல்லேலூயா. காக்கும் கரம் ஒன்று நமக்கு உண்டு. அது இயேசு கிறிஸ்துனுடைய கரம். அவருடைய கரத்திலிருந்து ஒன்றும் உங்களை பறித்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. எந்த சூழலிலும் கர்த்தரை நான் நம்புவேன் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. தாவீதை போல எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை துதிக்கிற துதி என் நாவில இருக்கும். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆற்று மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் பதறுவதே இல்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துல ஒரு சமாதானத்தை தருவீராக. தேசத்துல ஆண்டவரே சேமத்தை தருவீராக. தேசத்துல சுகத்தை தருவீராக, ஆரோக்கியத்தை தருவீராக. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் திறப்பட நிற்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, என் தேசம் என் இந்திய தேசம் அல்லவா? ஜோமனுங்க. இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை மாற்றுவீராக. எல்லா நுகத்தை கர்த்தர் உடைப்பீராக. எல்லா வியாதிகளை மாற்றுவீராக. கேளுங்க கேளுங்க, நல்ல கேளுங்க. அப்பா, எங்க தேசத்தில் இருக்கிற கொடிய வைரஸ் என்கிற பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே அது மறைந்து போகட்டும் ஐயா. அதனுடைய ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. ஜோபனக ஜோபனக இயேசுவின் ரத்தத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. நாங்கள் சபையாராய் அப்பா இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். எங்க தேசத்துக்கு ஒரு விடுதலை வேண்டும். என் தேசத்திற்கு ஒரு சமாதானம் வேண்டும். ஓ, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஐயா. ஓ, எங்கள் விண்ணப்பங்கள் உம்மை நோக்கி கடந்து வருகிறது அல்லவா? அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்களே. நினிவே ஜனங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டீரே. இப்பொழுது எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா பாடுகள், எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மறைந்து போகட்டும் ஐயா. உம்முடைய மனதிற்குமுள்ள கரம் இப்பொழுது எங்கள் தேசத்தின் மேல நீட்டப்படட்டும். ஆசீர்வதிக்கிற கரம் கடந்து வரட்டும். என் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்க தேசத்தை ஆளுகிறவர்களை ஆசீர்வதிங்க. எங்க தேசத்தில் இருக்கிற 138 கோடி ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. எங்க தேசத்து ஜனங்களை நீர் பாதுகாப்பீராக. 100க்கு 100 இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுவதாக. எங்க ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கொல்லாத கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தருவீராக. யாராவது அமர்ந்திருப்பார்களே என்றால்
அவருடைய கரங்களை பிடித்து ஒரு மனதோடு நம்ம ஜெபம் பண்ணுமா? ஒரு மனமுள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆதி அப்போஸ்தலர் ஒரு மனதோடு ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது என்று நம்ம வேதத்துல படிக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது தேசத்துல கர்த்தர் பெரிய சமாதானத்தையும் விடுதலையும் தர அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ளவர். இயேசு மனதுருக்கம் உள்ளவர். மனதுருகி அற்புதங்களை செய்கிறவர். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்பொழுதே தேசத்தில் விடுதலை வரட்டும். உலகமெங்கு விடுதலை வரட்டும் ஐயா. இந்த கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தில் அது மறைந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்வீராக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, நீ சொல்ல ஆகும். கட்டளையிட நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை தருவீராக. தேசத்தை ஆளுகிற அப்பா பிரதமருக்காக, எல்லா மாநில முதல்வர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்து பிரதமரை ஆசீர்வதிப்பீராக. எல்லா மாநில முதல்வர்களை ஆசீர்வதிப்பீராக. கவர்னர்களை ஆசீர்வதிப்பீராக. ஓ மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை தருவீராக. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். டாக்டர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. நர்சுகளுக்கு ஞானத்தை தருவீராக. பாதுகாப்பீராக. ஓ எங்க தேசத்துல இருக்கிற எல்லா அந்த கொள்ளை நோயில இருந்து, பயத்துல இருந்து ஒரு விடுதலை எங்க தேசத்துக்கு வரட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் தேவ பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு நாங்கள் பரலோகத்தை நோக்கி கதறுகிறோம். எசேக்கியா ஜெபித்தது போல ஓ நாங்கள் ஆலயத்தில் வீடுகளில் இணையதளத்தின் மூலமாக இணைந்து எங்கள் விண்ணப்பங்களை சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஐயா. ஜெபத்தை கேட்கிறவரே, பதில் தருகிறவரே, அற்புதம் செய்கிறவரே, அற்புதம் செய்வீராக. எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஐயா. அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜோமனுங்க சோதரம் ஆஸ்பத்திரியில ஒருவேளை இந்த தொற்றினால வியாதியில படுத்திருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில சுகத்தை கொண்டு வாங்க ஐயா. யோபுவின் முகத்தை பார்த்தீங்களே, ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய முகத்தை நீ பார்க்கிறவர் அல்லவா? விசுவாசிகளின் முகத்தை பார்க்கிறவர் அல்லவா? ஓ எங்களுடைய முகத்தை பார்த்து, ஓ எங்களுடைய விண்ணப்பத்தை பார்த்து, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில இப்பொழுதே சுகம் கடந்து வருவதாக. அந்த தொற்று இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பரிகாரியாய் வியாதியில படுத்திருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீங்களே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சாட்சியாய் நிறுத்தும்படி அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. விடுதலையை கொண்டு வாங்கப்பா. சுகத்தை கொண்டு வாங்கப்பா. ஓ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ கலக்கத்துல தேவைகளில அந்த பிள்ளைகள் இருப்பாங்க அல்லவா? ஓ அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதல் படுத்தட்டும். கர்த்தர் தேர்தலை கொடுக்கட்டும். சமாதானத்தை தரட்டும். தனிமைப்படுத்தி தனிமையில இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் திறப்புல நிற்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அந்த ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. சீக்கிரத்தில் அந்த சிறையிருப்பெல்லாம் மாறட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிரசன்னம் அந்த வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும். யாரெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த அறைகளுக்குள்ள, அந்த வீடுகளுக்குள்ள என் தேவன் உலாவுவீராக. என் தேவன் உலாவுவீராக. என் இயேசுவின் கரம் அந்த வீட்டுக்குள்ள கடந்து சென்று விடுதலை கொண்டு வரட்டும். இப்பொழுதே பயங்கள் மாறட்டும், திகில்கள் மாறட்டும், சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகமெங்கும் ஒரு விடுதலை வரட்டும் ஐயா. அமெரிக்க தேசத்துக்கு ஒரு விடுதலை வரட்டும் அப்பா. மலேசியாவுக்கு ஒரு விடுதலை வரட்டும். சிங்கப்பூருக்கு ஒரு விடுதலை வரட்டும் அப்பா. இலங்கை தேசத்துல ஒரு விடுதலை வரட்டும். எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் விடுதலை வரட்டும். எல்லா அரபு தேசங்களில விடுதலை வரட்டும். ஆப்பிரிக்க தேசத்துல விடுதலை வரட்டும். இஸ்ரேல் தேசத்துல விடுதலை வரட்டும். ரஷ்யாவில, சீனாவில விடுதலை வரட்டும். உலகமெங்கும் இந்த கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்திலே அகற்றப்படுவதாக. அதிலே கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை உண்டு அல்லவா?
இப்பொழுதும் கூட கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்துல தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எத்தனையோ பிள்ளைகள் வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு, வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானம், இப்படி தேவையோடு ஜனங்கள் இருக்கிறார்களே ஆண்டவரே. அன்று தினம் வேலைக்கு போனாதானே அவங்களால் அந்த குடும்பத்தை நடத்த முடியும். மாத சம்பளம் வந்தாதானே அந்த குடும்பத்தை நடத்த முடியும். அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் மனதிருகுவீராக, அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஜெபம் இயேசுவின் நாமத்தில். அப்பா, சாப்பாட்டிற்கு வழி இல்லாம பண தேவையோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. அந்த பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பீராக. ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தருள் என்று சொன்னீரே. அவருடைய கலசத்தில் எண்ணெய் நிரம்பட்டும், பானையில மா நிரம்பட்டும் ஐயா. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். உதவி செய்கிற கரங்களை எழுப்புவீரா, எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல ஆண்டவரே எத்தனையோ கோடி ஜனங்கள் வறுமை கோட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு மனதுருகுவீராக. ஒரு ஆகார் வனாந்தரத்தில் அந்த பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாமல் அழுத பொழுது அந்த பிள்ளையின் சத்தத்தை நீர் கேட்டீரே. இப்பொழுது எத்தனையோ பிள்ளைகள் உணவு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கதறி கொண்டிருக்கிற, உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்பீராக. அந்த பசி என்கிற அந்த சத்தத்தை கேட்பீராக. எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பெரியோர்கள், ஆண்டவரே அவருடைய தேவைகள் உண்டே, பசி உண்டே. இயேசுவின் நாமத்தில் வனாந்தரத்தில் ஆகாருக்கு ஒரு நீரூற்றை காண்பித்த தேவன் அல்லவா? எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த தேவன் அல்லவா? சாரிபாத் விதவையை பஞ்ச காலத்தில் போஷித்தீரே. ஒரு தீர்க்கதரிசியின் மனைவிக்கு எண்ணெயை பெருக பண்ணினீரே. இன்றைக்கும் பசியால் வாடுகிற, பண தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக, தேவைகளை சந்திப்பீராக. இந்த உபத்திரவம் மாறட்டும் ஐயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு கூட கர்த்தாவே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்கிற தேவன் அல்லவா? உம்மை நோக்கி அபயமிட்டுக் கொண்டிருக்கிற, வானத்தை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மனதிருகுக ஆண்டவரே, மனதிருகுக ஆண்டவரே, அற்புதம் செய்க ஆண்டவரே. எங்க தேசத்தை நீங்க தான் காப்பாற்றணும், எங்க ஜனங்களை நீங்க தான் விடுதலை பண்ணணும். விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக, ஆரோக்கியம் வருவதாக, இது உபத்திரவம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். எத்தனையோ தேவையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் அநேக தேவையோடு, அநேக எதிர்பார்ப்போடு என்ன நடக்குமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இரக்கம் பாராட்டி விடுதலை பண்ணுவீராக. இந்த உபத்திரவம் நீங்கட்டும் ஐயா. இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்திரையான பலன் வரட்டும். ஒரு ஆத்மா கூட மறிக்க கூடாது ஐயா. ஒரு ஆத்மா கூட மறிக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் திறப்புல நின்று ஜெபிக்கிறோம். மனதுருக்கமுள்ள தேவன் அல்லவா? மனதுருகி ஒவ்வொரு ஆத்மாவை நீர் பாதுகாப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் தொட்டு சுகமாக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட புரோகிராமை நடத்த முடியாமல் இருக்கலாம். சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா, போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சபைகள் எல்லாம் இன்றைக்கு ஆராதனைக்கு தடையா இருக்கிற தடைகள் எல்லாம் மாறட்டும். கிராமத்தில் ஊழியம் செய்கிற போதகர்கள் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. ஊழியக்காரரை அக்னியாய் நீர் மாற்றுவீராக. மிஷனரிகளை பாதுகாப்பீராக. சுவிசேஷலோடு கரம் இருக்கட்டும், எல்லா போதலோடு உடைய கரம் இருக்கட்டும், எல்லா தேவ பிள்ளைகள் குடும்பத்தோடு உடைய கரம் இருக்கட்டும் ஐயா. உலகம் முழுவதும் உங்களுடைய ஆளுகை கடந்து வருவதாக அற்புதம் செய்வீராக. இந்த வேளையிலும் அப்பா தேவையோடு, ஒருவேளை வியாதியோடு யாராவது இருப்பார்களே என்றால் இப்பொழுதே உங்களுடைய சுகமொழிக்கிற கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும்
உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் கடந்து வரட்டும் ஐயா. எல்லா குடும்பத்திலையும் நீர் பிரசன்னராயிருப்பீராக. எல்லா வீட்டின் நிலைக்கால்களிலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் சிலுவை அடையாளமாக நாங்கள் பூசுகிறோம். பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தத்தை நாங்கள் அப்பா பூசுகிறோம் ஐயா. உமக்கு நன்றி. பறந்து காக்கிற பட்சியை போல நீர் பாதுகாப்பீராக. விசேஷமாக டாக்டர்கள், நர்சுகள், இன்னும் ஆண்டவரே கடை வைத்திருக்கிற பிள்ளைகள், பால் கொடுக்கிற பிள்ளைகள், இன்னும் சமுதாயத்திற்கு உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவருக்கு இந்த கிருமி தொற்றாதபடி இறையாதே, அமைதலாயிரு. போதும், இம்மட்டு வா, மிஞ்சி வராதே என்று நீ கட்டளையிட அது அப்படியே ஆகும் அல்லவா? தேவன் அற்புதங்களை செய்வீரா. எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டு ஆமென்றும் ஆமென் என்று நீர் பதில் தருவீராக. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஜெபத்திற்கு இயேசுவின் நாமத்திலே பதில் வரட்டும். வயதான பெரியோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, கர்ப்பிணிகளை பாதுகாத்துக் கொள்வீராக. டயாலிசிஸ் பண்ணுகிற பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரே பிபி, கொலஸ்ட்ரால், எந்த வியாதி இருந்தாலும் எல்லா சுகர் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது மறைந்து போகட்டும். அற்புதம் செய்வீரா. உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீங்க சாட்சியாய் நிறுத்துங்க. உலகம் முழுவதும் கர்த்தரே தேவன் என்று அறியும்படி உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய எல்லா ஜெபத்திற்கு நீர் ஆமென்றும் ஆமென் என்று நீர் பதில் தருகிறவர். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டார். சந்தோஷமா இருங்க. இந்த 40 நாளைக்கு பிறகு நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்தையும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர், அந்த நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன், அது சமாதானத்திற்கு ஏதுவானதாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலும் அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வேதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7 to 11 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வீட்டுல பொறுமையாய் வாசிக்கலாம். நான் அதில் ஒரு சில பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். 11ஆம் வசனம் சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு இயேசு சொல்லிவிட்டு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோக பிதா தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு வேண்டிக் கொள்பவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபத்துல, விண்ணப்பத்துல, அவரை நோக்கி வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் நிச்சயமாகவே அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதற்கு நல்ல உதாரணம் சொல்லுகிறார். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்மை உண்டாக்கிற தேவன் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். ஒருவேளை இந்த 40 நாட்கள் நீங்க அநேக காரியங்களை ஆண்டவரிடத்துல பொருத்தனையாக ஜெபமாக நீங்க வைத்திருக்கலாம். இந்த 40 நாள் அப்புறம்
இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு கர்த்தர் நிச்சயமாகவே இரண்டத்தனையான பலனை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான இயேசுவையே நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் கொடாக்காமல் இருப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. தராமல் இருப்பது எப்படி? பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை தந்திருக்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12 இருந்து 14 வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12 இருந்து 14 வரைக்கும் வாசித்தா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில எதை கேட்டாலும் பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறவர். இந்த வசனம் சொல்லுகிறது, 13ஆம் வசனம் 14, 13, என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ குமாரனில பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்துல எதை கேட்டாலும் அதை உனக்கு நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தபடினால எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கர்த்தர் உயர்த்தி அந்த நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யாரெல்லாம் அப்பா பிள்ளை என்கிற உறவில இருக்கிறோமோ, அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை உடையவர்களாக இருக்கிறோமோ, யாரெல்லாம் இயேசு இரத்தத்தால கழுவப்பட்டு இருக்கிறோமோ, யாரெல்லாம் இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில யாவற்றையும் செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கிறோமோ, எனக்கும் ஆண்டவருக்கு நடுவுல ஒன்றுமே இல்லை, அந்த உறவு கரெக்டா இருக்குன்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரே குமாரனாக இயேசுவை கல்வாரியில நமக்காக கொடுத்திருக்கிறபடினால அந்த இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது அற்புதங்களை செய்வார். ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் தருவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 இருந்து 11 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னை தாழ்த்தினார், எவ்வாறு இயேசு நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதிநிமித்தமாக பிதா நமக்கு பதில் தருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல கூட இந்த அந்த காலத்துல நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. இப்பொழுது பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண் நம்ம வளர்க்கிறோம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், அன்பின் நிமித்தமாக அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், வாங்கி கொடுத்துறோம். உதாரணமாக அமெரிக்க தேசத்துல ஒரு பாப் பாடகர் இருந்தார், ரொம்ப பிரபலமான பாடகர். அவருக்கு ஒரே மகன். அந்த மகனுக்கு என்ன ஆசைன்னா அந்த அமெரிக்க தேசத்துல இருக்கிற தீம் பார்க்கை பார்க்கணும்னு ஆசை. ஆனா அந்த பாடகர் அந்த தீம் பார்க்ல போய் ஃப்ரீயா தன் மகனோடு அதை காண்பிக்க முடியாது. ஏன்னா ஒரு பிரபலமானவர் என்கிறபடினால அந்த இடத்துல அவர் ஃப்ரீயா செல்ல முடியாது. ஆகவே மகன் அந்த பார்க்கை பார்க்கணும் என்று கேட்டபடினால அவர் என்ன பண்ணினார் தெரியுமா, அந்த பார்க் ஓனருக்கு போன் பண்ணி ஒரு நாள் வருமானம் எவ்வளவு என்று கேட்ட பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகையை சொன்னார். அந்த பாடகர் சொன்னார், ஒரு நாளை குறித்து இந்த நாளில அனைத்து டிக்கெட்டுகளுக்கு உண்டான பணத்தை நான் செலுத்தி விடுகிறேன், வேற யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாது என்று சொல்லி அந்த அனைத்து பணத்தையும் செலுத்தி தன்னுடைய மகனுடைய விருப்பத்தை
அவர் அந்த தீம் பார்க்களை கூட்டிக் கொண்டு போய் செலவழித்தார். பாருங்க, ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பனே தன்னுடைய பிள்ளைக்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி திருப்திப்படுத்தும் பொழுது, பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக இயேசுவே தந்திருக்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? அதிக நிச்சயமாய் அதை செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அவருடைய பிள்ளை என்கிற உரிமையோடு நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். நீங்க கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு கர்த்தர் பதிலை தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு நபர் ஒரு ஸ்கூல் ஒன்றை திறக்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்க விரும்பினார். ஆனா அந்த பள்ளிக்கூடத்திற்கு திறப்பதற்கு அவருக்கு அரசாங்கத்திலிருந்து, அந்த கல்வி அமைச்சரிடத்திலிருந்து அவருக்கு அதிகாரம், சாங்ஷன் கிடைக்கவில்லை. அவர் ஏமாற்றத்தோடு அந்த கல்லூரி அந்த ஸ்கூலை திறக்க முடியாத சூழ்நிலையில ரொம்ப நாள் காத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அந்த அமைச்சருடைய ஒரே மகன் தனது பைக்கில் வெளியே செல்லும் பொழுது விபத்துல அந்த மகன் மரித்து விட்டான். அப்பொழுது சில மாதங்கள் கழித்து அந்த ஸ்கூலுக்கு பெர்மிஷன் கேட்ட அந்த நபர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பள்ளிக்கு மரித்து போன அந்த அமைச்சருடைய மகனுடைய பெயரை வைத்து அந்த பெயர்ல அந்த ஸ்கூலை திறக்க போறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகை அடித்து மீண்டும் அந்த அமைச்சரை சந்திக்க சென்று, ஐயா, நான் ஒரு பள்ளிக்கூடம் திறக்க போறேன், எனக்கு அதற்கு அதிகாரம், சாங்ஷன், அனுமதி எனக்கு வேண்டும். உங்களுடைய பையனுடைய பேரை தான் அந்த ஸ்கூலுக்கு வைத்திருக்கிறேன், நீங்க தான் வந்து அந்த பள்ளியை திறந்து வைக்க வேண்டும் என்று அவரை அழைத்தார். உடனே அவர் பையனுடைய பெயரை பார்த்த உடனே அவர் சந்தோஷமாக வருகிறேன் என்று அவர் கடந்து சென்றார். அப்படி அவர் போகும் பொழுது அந்த பள்ளியின் உரிமையாளர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய மகனுடைய பெரிய கட் அவுட் எல்லாம் வைத்து அந்த மகனுடைய படத்தை எல்லாம் அங்கங்க மாட்டி அந்த பங்கனை சிறந்த முறையில அந்த அமைச்சரை கொண்டு திறந்து விட்டு கடைசியாக என்ன பண்ணினார் தெரியுமா? எந்த இடத்துல அனுமதி வாங்க வேண்டுமோ அந்த பேப்பர்ல அனுமதி கேட்கும் பொழுது அந்த அமைச்சர் உடனே கையெழுத்து போட்டார். ஏன் தெரியுமா? தன்னுடைய மகனின் நிமித்தமாக, தன்னுடைய மகனுடைய பெயர் வைக்கப்பட்டது நிமித்தமாக, தன்னுடைய மகனுடைய கட்டவுட் எல்லாம் வைக்கப்பட்டது நிமித்தமாக, அந்த மகனின் நிமித்தமாக அனுமதியை கொடுத்தார். அதே போலதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக அவர் தந்திருக்கும் பொழுது அந்த குமாரன் நிமித்தமாக பிதா மகிமைப்படும்படி எதை கேட்டாலும் அதை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்து தன்னையே ஒப்பு கொடுத்து விலைக்கரியம் செலுத்தினார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எப்படி கேட்க போகிறோம், எவ்விதமாக வேதத்திலிருந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க, அதைத்தான் நாம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். முதலாவதாக எஸ்தர் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டால், எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் திருப்புவோம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம் என்றால், அங்கே எஸ்தரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அகாஸ்வேரு, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். முதலாவதாக எஸ்தரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்க அகாஸ்வேரு ராஜா, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்றான். பாருங்களேன், ஒரு அகாஸ்வேரு ராஜா, ஒரு எஸ்தர் ராஜாத்தி தேசத்துல எதை கேட்டாலும் பாதியை கேட்டா கூட உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன் என்று அவன் வாக்கு தத்தம் பிராமிஸ் பண்றான். அப்படி எஸ்தர் என்ன கேட்டுட்டா, எப்படி கேட்டா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் நீங்க 16ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க என்றால், தன்னுடைய யூத குலம் அழிவில் இருந்து தப்பும்படி தன்னுடைய தாதிமார்களோடு 3 நாட்கள் இரவும் பகலும் சாப்பிடாம, தண்ணீர் குடிக்காம,
செத்தாலும் சாகிறேன் என்று உபவாசத்தோடு போய் ராஜாவிடத்துல கேட்ட பொழுது ராஜாவிடத்திலிருந்து அவருக்கு என்ன கிடைத்தது? தேசத்துல பாதியை கேட்டா கூட உனக்கு தருவேன் என்று ராஜா எஸ்தர் கேட்ட காரியத்துல அவர் செய்து முடித்தார். அங்கே நாம் வாசிக்கிறோம் எஸ்தர் 8:15, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. எஸ்தர் 9:1 சொல்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த சூழ்நிலையில நாம் தேசத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, வியாதியில பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக உபவாசத்தோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உபவாசத்தின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேசம் மகிழ்ந்து கலிகூறும்படி, ஜனங்கள் சந்தோஷப்படும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உபவாசத்தோடு ஜெபித்து அகஸ்வேரு ராஜாவிடத்தில் கேட்ட எஸ்தருக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது போல இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் என் தேவன் பதில் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உபவாசத்தோடு உங்களுடைய தேவைகளுக்காக, தேசத்திற்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு உலக பிரகாரமான அகாஸ்வேரு ராஜாவே என்ன கேட்டாலும் மண்டாட்டு என்ன என்று கேட்டு எஸ்தருக்கு பதில் கொடுத்தது போல என் தேவன் ராஜாதி ராஜா, சகலத்தையும் படைத்த தேவன் உங்களுடைய மண்டாட்டிற்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் அவர் அற்புதங்களை செய்வார். எஸ்தரை போல நீங்க உபவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது தேசத்திற்காக, வியாதியில பீடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களையும் உயர்த்தி மேன்மைப்படுத்த உண்மையுள்ளவர். உபவாசத்தோடு கேட்ட எஸ்தர் தேசத்திற்காக, தன் இனத்திற்காக, தன் குலத்திற்காக ஜெபித்து வெற்றியை பெற்றுக் கொண்டார். இரண்டாவதாக நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல இரண்டாவது அங்க நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், அங்கே அக்சால் காலேபின் மகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே அக்சால் 14-15 வசனத்துல அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்துல ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. காலேப் தகப்பன் மகள் அக்சால். காலேப் தன் மகள் அக்சாலுக்கு ஒத்தினியேல் என்கிற ஒரு மனிதனை விவாகம் பண்ணி கொடுக்கிறான். அந்த ஒத்தினியேலோடு அவள் புறப்படும் பொழுது அந்த அக்சால் தன் தகப்பனிடத்துல ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கழுதையை விட்டு அவள் இறங்கி வந்தாள். 15ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். அக்சால் தன் தகப்பனிடத்துல போய் எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தர வேண்டும் என்று கேட்டால், அங்கே காலேப் அப்படியே நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். அப்போ ஒரு உலக பிரகாரமான தகப்பன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு மகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினது போல இன்றைக்கும் ராஜாதி ராஜா பரம தகப்பன் சர்வ வல்லமையுள்ள தேவன், வெள்ளியும் பொன்னும் அவருடையது, வானமும் பூமியும் அவருடையது. நீ கேட்கும் பொழுது உனக்கு தராமல் இருப்பாரோ? நிச்சயமாகவே தருவார். முதலாவதாக எஸ்தர் உபவாசத்தோடு கேட்டால், இங்கே அக்சால் கழுதையின் மேலிருந்து இறங்கினார். இது எதை குறிக்கிறதுனா, தன்னை தாழ்த்தி தன் தகப்பனிடத்தில் அவர் கேட்டால். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை செய்கிறவர், தாழ்மையுள்ளவர் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அன்றைக்கு சகேவு அத்திமரத்தின் மேல இறங்கி இருந்தா, இயேசு அவனை பார்த்து, சகேவே நீ சீக்கிரமாய் கீழே இறங்கி வா. உடனே சகேவு இறங்கி வந்தான். இயேசு அவனோடு கூட கடந்து சென்றார். ஆமென். இன்றைக்கும் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்
பொழுது, தேசத்திற்காக குடும்பத்திற்காக தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சேமத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க உங்களை தாழ்த்துங்க, அவருடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் ஊற்றுங்க. ஆண்டவரே, என்னுடைய பெருமை, என்னுடைய மேற்றுமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய சொத்து எல்லாம் ஒன்றுக்கும் இல்ல ஆண்டவர், உமக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன் என்று சரண்டர் பண்ணி ஜெபிக்கும் பொழுது தாழ்மையிலவனு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையிலவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அக்சால் தன் தகப்பனா இருந்தாலும் கழுதையின் மேலிருந்து கீழே இறங்கி வந்து கேட்ட பொழுது நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அன்றைக்கு காலை கொடுத்தது போல இன்றைக்கு நம்மை தாழ்த்தி கேட்கும் பொழுது உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உங்க குடும்பத்துல கலசத்துல எண்ணெய் குறைந்து போவது இல்லை, பானையில மா செலவழிந்து போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பார், நீ வற்றாத நீருற்றை போல இருப்பாய். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை மென்மேலும் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவர். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மூன்றாவதாக நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் 1 ராஜாக்கள் 16-17 வசனத்தில் அங்கே பத்சேபாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக உபவாசத்தோடு கேட்ட அங்கே எஸ்தர் கர்த்தர் அற்புதம் செய்தார். இரண்டாவதாக தாழ்த்தி கேட்ட அக்சால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டால். மூன்றாவதாக பத்சேபாளை குறித்து 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16-17 பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். பத்சேபாள் தாவீதை வணங்கினான். தாவீது பத்சேபாளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நல்லா கவனிக்கணும், என்ன ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. மூன்றாவது பத்சேபாள் எப்படி கேட்டா தெரியுமா? அங்கே தாவீது பத்சேபாள் இடத்துல ஒரு ஆணை, ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தா, எனக்கு பிறகு என் ஸ்தானத்துல உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாக இருப்பான் என்று ஆணையிட்டு கொடுத்திருந்தான். ஆனா அங்கே அதோனியா ராஜாவாகிறான். பத்சேபாள் அதை அறிந்து தாவீதின் இடத்துல போய், தாவீது ராஜாவே, உமக்கு பிறகு சாலமோன் ராஜாவா இருப்பான் என்று எனக்கு என்ன பண்ணினீங்க? உம்முடைய தேவன் பேரில் ஆணையிட்டு கொடுத்தீங்களே என்று கேட்டால். மூன்றாவதாக நம்ம எப்படி கேட்கணும்னா, இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் விரும்புகிறதை உனக்கு தருவேன், நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு தருவேன், உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. இப்படி பல வாக்கு தத்தங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் என்று கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நீ ஆண்டவரிடத்தில் சொல்லி, இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்னீங்களே, கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க என்று சொன்னீங்களே, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் என்று சொன்னீங்களே. ஓ, இப்படி ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை நீ சொல்லி சொல்லி கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்னீங்களே, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீங்களே, ஓ வியாதியெல்லாம் மாற்றுவேன் என்று சொன்னீங்களே. இன்னைக்கு சொல்லி ஜெபிக்கும் பொழுது யாக்கோபு அப்படித்தான் ஜெபித்தார். அல்லேலூயா! ஒவ்வொரு வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அதே போலதான் பத்சேபாள், அன்றைக்கு தாவீது பத்சேபாளுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தி ஜெபிக்கும் பொழுது தாவீது அங்கே என்ன செய்தார் என்று வாசித்து பார்த்தோம் என்றால் 29ஆம் வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன். அல்லேலூயா! நீங்க வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சிருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாற மாட்டார். வாக்குத்தத்தத்தில் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்க வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஆமென் சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். முதலாவதாக உபவாசத்தோடு கேட்ட எஸ்தர், இரண்டாவதாக தன்னை தாழ்த்தி கேட்ட அக்சால், மூன்றாவதாக வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தி கேட்ட பத்சேபாள். 3 பேருக்கும் கர்த்தர் பதிலை கொடுத்தது போல, 3 பேரும் பதிலை பெற்றுக் கொண்டது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷம்
10ஆம் அதிகாரம் 51, 52 வாசித்து பார்ப்பவை என்றால், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின்னாடி சென்றான். 4வதாக பர்தீமு குருடன் இயேசுவை நோக்கி பார்த்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு அன்றைக்கு அந்த வீதியிலே கடந்து வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டான். ஜனங்கள் எல்லாம் பேசாமல் இருக்கும்படி அவனை அமைதிப்படுத்தினான். ஆனா அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு இயேசுவை விசுவாசித்து, இயேசு இந்த வழியாய் கடந்து செல்கிறார், இன்றைக்கு நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இருக்கிறாரே. அவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவரை நம்பி வந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்கிற விசுவாசத்தோடு பர்தீமு குருடன் யார் அதட்டினாலும், யார் அமைதியா இருக்க சொன்னாலும், தாவீதின் குமாரன் மனதிருக்கம் உள்ளவர், தாவீதின் குமாரன் அற்புதங்களை செய்கிறவர், தாவீதின் குமாரனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இந்த இயேசு இன்றைக்கு எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசத்தோடு கூப்பிட்டா, இயேசு அவனை கொண்டு வர சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடையணும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 4வதாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பர்தீமு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அவன் கேட்ட காரியத்தை கர்த்தர் கொடுத்து பார்வையை கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா! இன்றைக்கு என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவர், குமாரன் பிதா மகிமைப்படும்படியாக நீங்கள் அந்த இயேசுவின் நாமத்தில், இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்திருக்கிறார், இயேசு என் பாவங்களை சுமந்திருக்கிறார், என் சாபங்களை ஏற்றிருக்கிறார், என் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார், நான் இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசு எனக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார், அவருடைய இரத்த கோட்டைகளை நான் இருக்கிறேன் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்திலே கூப்பிடும் பொழுது, குமாரன் பிதா மகிமைப்படும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உபவாசத்தோடு கேட்ட எஸ்தர் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார். மாத்திரமல்ல, தன்னை தாழ்த்தி கேட்ட அக்சால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். வாக்கு தத்தத்தை பிடித்து கேட்ட பத்சேபாள் அவர் கேட்டுக்கொண்டதை அன்றைக்கே தாவீது செய்தார். 4வதாக பர்தீமு குருடன், ஓ தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று விசுவாசத்தோடு, எத்தனை தடை வந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், ஓ விசுவாசத்தோட மேல் வஸ்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு எழுந்து இயேசுவிடத்தை வந்த பொழுது, இயேசு உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அதே இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவரிடத்துல நீ போவாயா? இயேசுவின் பாதத்தை நீ பற்றிக் கொள்வாயா? அவிசுவாசம் என்கிற அந்த மேல் வஸ்திரத்தை எல்லாம் நீ தூக்கி போட்டு விட்டு இயேசுவின் இடத்துல நீ வரும் பொழுது, இயேசுவை நோக்கி நீ அடைக்கலமாயுடைய சட்டைகளுக்குள்ள ஓடி வரும் பொழுது, பர்தீமு குருடனுக்கு பார்வையை கொடுத்தது போல இன்றைக்கும் உனக்கு கர்த்தர் திறந்த வாசலை தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா! கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் அற்புதங்களை செய்கிறவர். தலைகளை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, இந்த நல்ல உபவாச கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தில் எதை கேட்டாலும் குமாரனை பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன் என்று சொன்னீங்களே. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறினார். இன்றைக்கு இந்த உபவாச ஜெப கூடுகையில எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவரை சுகத்திற்காக, வேலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, விடுதலைக்காக, ஆண்டவரே தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புதங்களை செய்து இந்த பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக. அன்றைக்கு பர்தீமு குருடனுக்கு சுகத்தை கொடுத்தது போல, இயேசுவுக்கு பின்னாடி அவன் சென்றது போல, எங்கள் பிள்ளைகள் எல்லாம்
இயேசுவே தேவன் என்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, உம்முடைய நாம மகிமைப்படும்படி ஒவ்வொருவரையும் நீங்க ஆலயத்தில் சாட்சியாய் நிறுத்தும்படி அற்புதங்களை செய்வீராக. இப்பொழுதே வியாதிகள் மறையட்டும், கலக்கங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், வீட்டில் பிரசனம் இறங்கி வரட்டும். யார் யாரெல்லாம் இந்த வேலையை ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ தொட்டு சுகமாக்குவீராக. உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமரட்டு. நாங்கள் செபிக்கிறவையா, அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், சுகம் வரட்டும், ஆரோக்கியம் வரட்டும், விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன். தேசத்திலே சேமம் வரட்டும், தமிழகத்திலே எழுப்புதல் வரட்டும், எங்க சென்னை பட்டணத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சர்வ வல்லமை உள்ளவர், பெரிய காரியங்களை செய், இதிலும் பெரிதானவளை காண்பாய் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் சாட்சியாய் நிறுத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நிச்சயமாகவே இங்க கேட்கிற காரியத்தை கர்த்தர் பதில் தருவார். God bless you.